சிறகடிக்க ஆசை இன்னைக்கு எபிசோடில் முத்து வந்து ரோஹிணியோட பார்லருக்கு போயிருக்காங்க ஒரு கஸ்டமருக்காக. அப்போ கஸ்டமர் வந்து காசு கொடுக்காம போயிடுறாங்க. அப்போ உள்ளே போகும்போது பேர் வந்து வேறு மாதிரி மாறி இருக்குது. அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இவங்க வந்து அந்த பார்லரை இன்னொருத்தவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ இவங்களே அங்கே வேலை தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த பார்லரம்மா இவ்வளோ நாள் ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, இது நம்ம யாருக்கிட்டையுமே சொல்லாண்டா நம்மளே வச்சுக்கிடுவோம், அவங்கவுங்க விருப்பம், இவ எவ்வளோ நாள் இந்த உண்மையை மூடி மறைக்கான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முத்து வந்து சொல்ல சொல்ல வர்றாரு. ஆனால் அண்ணாமலை வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் விஜயா வர்றாங்க. ரோஹிணியும் பார்லர்லேருந்து வராங்க. உனக்கு ஜூஸ் போட்டு வச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்த சீனில் மனோஜ் வந்து இன்டர்வியூக்கு கிளம்புறாரு. அப்போ ரோஹிணி சாப்பிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ முத்து வராரு. முத்து சொல்கிறாரு, எப்படியும் நீ படுத்து தூங்க தான் போகிற பார்க்கில் போய், அதுக்கு எக்கடா சாப்பிடணும் அப்படின்ட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. பேசாமல் நீ இந்த அயன் பண்ணுற வேலை பாரு, மீனா கடைக்கு ஆப்போசிட்டில் கடையை போடு, நல்ல வியாபாரம் ஆகும்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் மனோஜ் வந்து ரொம்ப டல்லாயிடுறாரு. ரோஹிணி வந்து அங்கே அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க, பாருங்கள் அங்கிள், இவர் எப்போவுமே மனோஜை இன்சல்ட் பண்ணுற மாதிரியே பேசுறாரு அப்படின்ட்டு. அப்போ அண்ணாமலையும் நீ வேலை கிளம்புடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ மனோஜை சாப்பிட்டு போ அப்படின்னு சொன்னதும் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டல்லாகி போகிறாரு. இதோட இந்த எபிசோடு முடியும்.